நீங்கள் நேம் வந்து ரஜினி கிஷன் மாற்றினதுனால படத்துக்கு டைட்டில் ரஜினி கேங் மாறிச்சா, இல்லை படத்தோட டைட்டில் ரஜினி கேங்குன்றதுனால ஓகே நம்மளும் அந்த நேமில் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனால் நல்லா இருக்குன்றதுக்காக இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா? இது எங்களோட வெர்ஷன். நைஸ். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை நான் வரல. அவங்க வந்து போல்டாக அவ்வளோ ஒரு இது ப்ரெஸ்ஸை எதிர்த்து சொன்னாங்க. அது ஒரு ரியலி ஹெட்ஸ் ஆஃப் டு ஹர். படம் பற்றி சொன்னோன்னா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக டேரக்டர்கிட்டையும் கேட்டேன். ஸோ ரஜினி கேங், ஸோ நீங்கள் நேம் வந்து ரஜினி கிஷன் மாற்றினதுனால படத்துக்கு டைட்டில் ரஜினி கேங் மாறிச்சா, இல்லை படத்தோட டைட்டில் ரஜினி கேங்குன்றதுனால ஓகே நம்மளும் அந்த நேமில் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனால் நல்லா இருக்குன்றதுக்காக ரஜினி கிஷனா? இல்லை, நான் ஏற்கனவே ஆக்சுவலி நான் ஜெயா டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அப்போ 1.5 இயர் பிஃபோரே நான் வந்து ரஜினி கிஷன்னு மாற்றிக்கிட்டேன். ஆக்சுவலி அப்பா இந்த படம் வரும்போது கேரக்டர் பேர் வில்லேஜ் சப்ஜெக்ட் சொல்லும்போது நான் ப்ரப்போஸ் பண்ணேன், சார் இந்தமாரி கேரக்டர் பேர் வந்து ரஜினின்னு வைக்கலாமே சார், அதனால ஏன்னா என் பேர் கூட ரஜினி கிஷன், சரி அது கூட வச்சுக்கலான்னு. அதுக்கப்புறம் டைட்டில் சர்ச் பண்ண ஃபைனலி நாங்கள் வந்து ரஜினி கேங்னு ஃபிக்ஸ் பண்ணோம். இது ஏன்னா பிகாஸ் ரஜினி கேங், ரஜினி கிஷன் நான் வச்ச காரணம் என் டேட் ஆஃப் பர்த் கூட December 12, ரஜினிகாந்த் சாரோட December 12 பர்த்டே, ப்ளஸ் நான் அவருக்கு வந்து பெரிய ஃபேன், அதனால சரி அந்த இதே வச்சுக்கலான்னு. மேம், how was the experience, ரஜினி கேங் எக்ஸ்பீரியன்ஸ்? ரஜினி கேங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லிட். பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஃப்ரம் டே 1 to அப்புறம் அந்த த்ரூ அவுட் ஜேர்னியில் இட் வாஸ் லைக் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு ஷூட்டுக்கு போகிற மாதிரி தெரியல, நம்ம ஃபன்னாக ஒரு குரூப்பாக இருந்து ஜாலியாக போய் எப்படி சொல்கிறது ஃபன் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சீரியஸாக நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருந்தது. பட் அட் த சேம் டைம் இட் வாஸ் லைக் ஃபன், ஒரு ஃபேமிலி. The process was ரொம்ப ஃபன் ப்ராசஸ், ஈஸி ப்ராசஸ். ரொம்ப சீரியஸாக பண்ணுற மாதிரி சப்ஜெக்டும் இது இல்லை. ஓகே, காமெடி ஹாரர் த்ரில்லர்னோ. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த மூடுக்கு அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே போச்சு. கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே காமெடியன்ஸ். ஸோ அவங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அந்த காமெடி எல்லாம் லைக் பேச ஆரம்பிச்சு கடைசி பார்த்தா எல்லாரும் ஒரே ஃபன் அப்படிதான் இருந்தது. ஓகே, நைஸ். ஆக்சுவலாக படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது உங்களுக்கான வெயிட்டேஜ் இந்த படத்தில் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து டேரக்டர் சொல்லிட்டாரு, நோ சிஜி, நோ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ஸோ நீங்கள் லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான். ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எப்படி இருந்தது அண்ட் ஆன் த ஸ்பாட் எப்படி இருந்தது அண்ட் ஹவ் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக டைரக்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு. நரேட் பண்ணாரு. நரேட் பண்ண டைமில் எனக்கு வந்து எனக்கு டவுட்ஸ், ஆஃப்கோர்ஸ் வி வில் பி டெஃபினெட்லி ஹேவிங் டவுட்ஸ். அந்த மாதிரி டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி அப்பப்போவே பண்ணிட்டு போயிட்டே இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பக்கம் அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அவங்களோட அந்த ப்ராசஸ் அவங்களே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராசஸில் த்ரூ அவுட் அவங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. என் கூட அதை லைக் இப்போ டெக்னிக்கலி இருந்தாலும் ஸ்கிரிப்ட் வைஸ் இருந்தாலும் பேசுகிறதுக்கு, இதை நம்ம ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுறங்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க கரெக்டாக எனக்கு வந்து அதை ஆன்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு ஈவன் ஒர்க் வித் தம். ஸோ அந்த ப்ராசஸாக ரொம்ப ஈஸியாக அப்படியே போயிட்டு இருந்தது. அண்ட் சார், நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க நான் ரஜினி ஃபேன், ரஜினிகாந்த் சாரோட பயங்கரமான ஃபேன், ப்ளஸ் என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் 12 December 12 அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக நமக்கு ஒருத்தங்களை வந்து பிடிச்சி போச்சு, நம்ம அவங்கள அட்மையர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட செய்கையில் நம்ம பண்ணுறதுல அவங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கும். மேபி பேசுகிறதோ, மேபி ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதோ. ஸோ டைட்டில் ரஜினி கேங், நேமும் ரஜினி கிஷன். ஸோ நம்ம கேரக்டர் வேறு, பட் இருந்தாலும் நம்ம பண்ணும்போது அந்த பாடி லாங்குவேஜ், மேபி டைலாக் டெலிவரி ஏதாவது அந்த ரெஃபரன்ஸ் வந்ததா எப்படி? இல்லை, ரெஃபரன்ஸ்லாம் நான் அப்படிலாம் எதுவுமே எடுத்துக்கலங்க. பொதுவாக வாட் ஐ எம், நான் எப்படி பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நாங்கள் அந்த இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னோட வில்லேஜ் பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட்னா அதை வந்து நான் கொஞ்சம் மாறி ஆகணும். அது அஃப்கோர்ஸ் அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம். பட் பர்டிகுலராக இல்லை ரஜினி சார் பார்த்து அது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நான் எப்போவுமே ஓப்பன் மைண்டாக தான் பண்ணுறது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிமிக் எனி ஒன் அண்ட் டூ அந்த இதில் அந்த சாயல் இல்லை பேசிக்கலி சொல்ல போனால். ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா ஆர்டிஸ்ட் பார்க்குறோம், நம்ம ஏதோ அந்தந்த சீனுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் மைண்டில் வரும். ஏன்னா அவ்வளோ படம் பார்க்குறோம், அவ்வளோ பண்ணும்போது அது கண்டிப்பாக வரும்.
அது மைட் பி சில இது இருக்கலாம் தவிர எல்லாமே அது வராது. படத்தோட டைட்டில் ரஜினி கேங் அண்ட் வந்து படமும் வந்து ஒரு ஹாரர் காமெடி மூவி. ஸோ ஹாரர் காமெடி மூவி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு படம் தமிழில் அப்படின்னா சந்திரமுகி அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து லைவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட போகிறீங்க. ஸோ சந்திரமுகியிலேருந்து ஒரு சீன், ஸோ வடிவேல் அண்டு நம்ம தலைவர் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, வருமா வராதா, ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் லைவாக இங்கே ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, அது ஞாபகம் இல்லையா? இப்பெல்லாம் எங்கள் படம் சீன் தான் எங்களுக்கு ஃபுல்லாக மைண்டில் ஞாபகம் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே சரி, ஓகே. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ நீங்கள் தான் ரஜினி கேரக்டர் ப்ளே பண்ணுவீங்க, நீங்கள் வடிவேல் அவங்களுடைய கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, மாப்பிள்ள பேய் இருக்கா இல்லையா, நீங்கள் அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும். ரஜினி சார் ஒரு ரியாக்ஷன், இல்லை யூடியூப்ல கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த ரியாக்ஷன் பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அது முருகேசா பேய் இருக்கா இல்லையான்னு தெரியும், ஆனால் பேய் வர்றதுக்கான ஒரு அறிகுறி இருக்கு. அது என்னதுன்னு நீங்க கேட்ட உடனே தூரத்துல ஒரு நாய் கொடுக்குறீங்க. நீங்க படத்தோட நாங்க பண்ணிடுறோம், அதோட வேற ஏதாவது சொல்லுங்க, அது பண்ணிக்கலாம். இல்ல, அது நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சீன் நம்ம பண்ணி. ஸோ ரஜினி கேங், ஸோ சந்திரமுகி சீன் அப்படின்னும் போது நமக்கு ஒரு பூஸ்டா. எங்க படத்துக்கு ரஜினி சாருக்கும் எதுவும் இதுவே இல்ல, அந்த நேம் மட்டும் அவர் சீனு அவர் பாட்டு எங்குமே நாங்க போட்டோ கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஓகே, பேசிக்கலி ஓகே, அதான் இந்த சீன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு கம்மி தான் டைலாக், இவருக்கு வேணா ஒரு வாட்டி யூடியூப்ல நம்ம பாத்துக்கலாம் அந்த சீன் மட்டும் போடலாம். என்ன இருக்கு நான் பண்ணல இல்ல, I'll do it in என்னோட அவங்க தான் பேய், அவங்கள பார்த்து பண்றோம் நாம. கேமரா இருக்கு. நைஸ். இப்போ என்னோட வெர்ஷன்ல நான் ஓகே, ஆஃப் கோர்ஸ். மாப்ள பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா? டேய் முருகேஷா, பேய் இருக்கா இல்லையா சொல்ல முடியாது. ஆனா பேய் வர்றதுக்கு நிறைய அறிகுறி இருக்கு. அதுக்கு என்னது? ஒன்று அங்கே வந்து ஜில் 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 ஜில்னு சத்தம் வரும். வருது வருது வருதா? லைட்டா எனக்கும் லைட்டாக கேட்ட மாதிரி இருக்கு. அடுத்து என்ன? அடுத்தது என்னன்னா மல்லிப்பூ வாசனை வரும். அடுத்தது வெள்ளை சாரி போட்டு இப்படி போகிற மாதிரி ஏதோ இருக்கும். இருக்கா? எனக்கு ஏதோ இப்படி போன மாதிரி சத்தம் வந்தது. உனக்கு கேட்கல? கேட்கலையா? இது போயிச்சு பாரு, போயிச்சு பாரு. இது எங்களோட வெர்ஷன். நைஸ். ஆமா. ஆனா அந்த மல்லிப்பூ வாசனை மட்டும் அந்த அந்த சந்திரமுகி சீன்ல எப்படி இருக்கும்னா, வந்தோடனே பயப்படுவாங்க, பேய் வருமா, மல்லிப்பூ வாசனையும் இப்படி இருக்கே, அப்ப பேய் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பண்ணி விட்டேன். ஓகே, நைஸ். ஸோ சொன்ன உடனே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி ரஜினி கேங், ஸோ நீங்கள் வந்து ஸ்கிரிப்டாக, ஐ மீன் நான் லீடாக பண்ணுறதுக்காக கேட்ட ஸ்கிரிப்டா இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கேட்ட? இல்லை, எனக்கு என் மனசில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்த முதலேருந்து ஆஸ் அ ஆக்டர் ஐ வாண்ட் டு டூ ஆஸ் அ ப்ரொடக்ஷன். ஓகே, ப்ரொடக்ஷன் நம்ம என்ன நம்ம ஆக்டராக நம்ம தான் பண்ணி ஆகணும். அதுக்காக ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணேன். சார் வந்து 3 நாள் ஸ்கிரிப்ட் சொன்னார் எனக்கு. அதில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அதில் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா சார் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணது அது உமன் சென்ட்ரிக்காக இருந்தது ஆக்சுவலி. ஸோ தட் வாஸ் நாட் அ கமர்ஷியல் ஃபிலிம். எனக்கு வந்து எனக்கு டிஜிட்டலில் எனக்கு எல்லாமே அது வந்து சூப்பராக ஓடின்னு இருக்குது. பட் இன் தேட்டர்ஸ் இஃப் யூ சி கமர்ஷியலி ஒரு ஹீரோவாக நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, அது கமர்ஷியலாக ஒரு ஹீரோவாக நீங்கள் பண்ணலாம், ஏன்னா பாட்டு இல்லை, ஃபைட் இல்லைன்னு. அது ஒரு பாட்டை நாங்கள் லாஸ்ட்டை வச்சுருந்தோம். அதனால என் மைண்டில் முதல்ல இருந்தது நம்ம வந்து நெக்ஸ்ட் படம் பண்ணுறது ஒரு ஹீரோயிசம் படமாக தான் பண்ணோம். அது ஸோ பர்டிகுலர் நான் டேரக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எடுங்க, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக நீங்கள் நெக்ஸ்ட் லான்ச் ஆவீங்க. உங்களுக்கு என்ன ஆம்பிஷன்? ஒரு ஆக்டராக, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும்னா, இல்லை ஒரு லீட் ஹீரோவாக இருக்கணும்னு, ஒரு ஸ்டார் அந்த மாதிரி எதாவது இருக்கா? சார் நான் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு வந்து ஆக்டிங் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஓகே, நாங்கள் வந்து ஜெயின் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அர்ஜுன் சார் அந்த நேரத்தில் நான் மைட் பி 12-13 இயர்ஸ் அது இருப்பேன் ஆக்சுவலி. ஸோ அர்ஜுன் சார் வந்து டேய் படத்தில் நடிப்பியான்னு என்னை கேட்பார். அந்த இடத்த நம்ம ரொம்ப சின்ன பையனா, அது எதுவுமே நம்மளுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் பிடிச்சது. அந்த சின்ன பையன் ஒரு கேரக்டர் இருப்பான்ல, அந்த கேரக்டருக்காக என்னை கேட்டார் ஆக்சுவலி.
பட் மை அந்த திஸ் டைம்ல திங் ஆமாம் அந்த நேரத்தில் எனக்கு அது இதாகல அப்போலேருந்து பட் எனக்கு அது ஒரு மனசில் ஒரு வந்துச்சு. மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்டிங் கோர்ஸ் நான் போயிருக்கேன். நான் ஜெயம் ரவி அல்லு அர்ஜுன் எல்லாம் நாங்களாம் ஒரே பேட்ச்மேட் தான் ஆக்சுவலி. ஜெயம் ரவிலாம் என்னோட கிளாஸ்மேட்டு, நல்லா ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம். அதுக்கப்புறமா சரி அப்பா இல்லைடா நம்மளுக்கு ஆக்டிங் வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்கு இது சொல்லி, ஏன்னா நாங்கள் பேசிக்கலி ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட், அதனால் அவர் அப்படியே அந்த இதை ட்ராப் பண்ணி விட்டுட்டார். எனக்கு அந்த நேரத்தில் டியூஷன் மாஸ்டர் ஒரு வருவார், தமிழ் டியூஷன்லாம் நான் கற்றுக்கினேன். தமிழ்லாம் கற்றுக்கும் போது அவர் சொன்னார், சார் நீங்கள் வந்து ஆஃப்டர் 2018 உங்களை வீட்டில் லாக் பண்ணி வச்சாலும் நீங்கள் வந்து ஒரு நடிகனாக தான் வருவீங்க. ஓகே. டியூஷன் மாஸ்டர் சொன்னார். டியூஷன் மாஸ்டர், தமிழ் டியூஷன் மாஸ்டர். அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். ஸோ அவர் ப்ரிடிக்ட் பண்ணார், அவர் ஹாரோஸ்கோப்லாம் பார்த்து சொன்னார் எனக்கு. ஓகே. அவர் சொன்ன மாதிரி 2018 எனக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம், என்னோட ஆம்பிஷன் என்ன இருந்தது, ஐ வாண்ட் டு பிகம் ஆக்டர். அதை விட்டு நம்ம வேற எங்கெங்கோ போயிட்டோமே. திருப்பி நான் ஃபுல்லாக அஷ்டகர்மா அந்த படம் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஐ ஹாவ் டு லூஸ் வெயிட், ஐ ஹாவ் டு அகெயின் ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், 2-3 ஆல்பம் சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் படம் பண்ணேன். பிகாஸ் வெதர் ஐ எம் வர்த் இட் ஆர் நாட் டு செக் ஆன் மை செல்ஃப். அதுக்கப்புறம் இது ப்ராசஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு பி a பிக் ஆக்டர். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போது ரஜினி கேங் ப்ரெஸ் மீட் நடக்குது, ரஜினி கேங் ப்ரொமோஷன்ஸ் போகுது அப்படிங்கும்போது ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதர்ஸ்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கௌரி கிஷன் அவங்க கிட்ட வந்து கொஷின்ஸ் என்ன வெயிட் அப்படின்றத இன்டெரக்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் வந்ததா, நம்ம ஒரு ப்ரொமோஷன் போகும்போது நம்மளை எப்படி கேட்பாங்க, ஒரு பாடி ஷேமிங் மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. ஸோ நீங்கள் தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை நான் வரல. வரவும் மாட்டீங்க. அது ஓகே, பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் என்னோட ஜெனட்டிக்ஸ் அது அப்படி முடியாது. பட் இன்டைரக்ட்லி அப்படி ஒரு கேள்வி அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. நானும் ஒரு பக்கம் ஈவன் ஐ ஃபெல்ட் லைக் ஐயோ பாவம், லைக் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த பொண்ணு இருக்கும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாடி டைப்பு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கண்டிஷனில் இருப்பாங்க. லைக் அவங்களுக்கு என்ன டிசீஸ்ன்னு நான் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு என்னோடதான பிரச்சனை இருக்கும், இவங்களுக்கும் ஆமாம் எதுவாக இருந்தாலும் என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் மேபி அவங்க அது மென்டலி அவ்வளோ அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருந்திருப்பேன். இப்போ கௌரி பற்றி சொல்லணும்னா அவங்க மென்டலி வேற மாதிரி தான் இருந்திருப்பா. அந்த 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 ஒரு கொஸ்டின் வந்தப்போ அவங்களால அது உள்வாங்க முடியல. ஸோ அதனால அவங்களோட அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படி வந்திருக்கு. அது தப்பு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயமா லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளதான் போயிட்டு இருப்பாங்க. அதிலே அவங்க வந்து கரேஜியஸாக வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவ்வளோ இன்டர்வியூஸ் பண்ணுறாங்க, படத்தை பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ பாடி வெயிட் வச்சுக்கிட்டு, இவ்வளோ பாடி வெயிட்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் லைக், என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் ஃபிட், அவள் ஃபிட்டாக தான் இருக்கா. அதில் வந்து அவங்கள கேள்வி கேட்டது எனக்கு ஏதோ எதுக்கு அப்படி ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஐ வாண்ட் ஆட் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொன்னோம். அவங்க வந்து போல்டாக அவ்வளோ ஒரு இது ப்ரெஸ்ஸை எதிர்த்து சொன்னாங்க. அது ஒரு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஆக்சுவலி தட்ஸ் ரியலி கிரேட் திங். பட் அதர் சைட் ஆஃப் ஸ்டோரி, இந்த கேள்வி வந்து எதுக்கு வந்ததுன்னு ஒரு பாயிண்ட் வந்தது. நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். யாரோ சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் யாரோ அப்போ சொன்னாங்க, இந்த கேள்வி எதுக்கு வந்ததுன்னா அந்த ஹீரோ வந்து ஏதோ சொன்னார், அப்போதான் இந்த கேள்வி கேட்டது ஏதோ அந்த டிபேட்டபிள். இட் இஸ் ஆல் டிபேட்டபிள். பட் அதை சைடில் விட்டுருங்க. அது வந்து அது நம்ம எஸ் ஆனும் நம்ம சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் தட் ஷீ ஸ்டுட் போல்ட்லி அண்ட் ஷீ டுக் அ ஸ்டெப். ஆக்சுவலி அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லா பேரும் இப்போ சில நேரத்தில் இப்போ நானே வந்து நிறைய பார்த்துருக்கேன். சில கேள்வி நம்மளை கேட்கும்போது உடனே நம்மளால அதை அப்சர்வ் பண்ண முடியல. இட் டேக் டைம், பிரெயினில் போய் ப்ராசஸ் ஆகுறதுக்கு சில நேரத்தில் டைம் ஆகும். அது இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நாங்கள் உடனே அது வந்து அடாப்ட் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும் சில நேரத்தில் ஆக்சுவலி. அண்ட் நம்மளுக்கு ஒரு அஃபெண்டட் क्वेश्चन இருக்கும்போது கரெக்ட்டான இடத்துல she spoke. லைக் அந்த டைம்ல அவங்க வேற ஒரு டைம் விட்டு பேசல, வெளியில போய் பேசல. அந்த டைம்ல அங்கே இருந்து அவ கரெக்ட்டா அந்த அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் ஆக்சுவலா அவர் பேசினது. அந்த பொண்ணு நான் அந்த விஷயத்துல சொல்லி ஆகணும். பிகாஸ் ஆப்போசிட் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் யாரா இருந்தாலும் அவங்கள
மரியாதை கொடுத்து தான் எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஷீ இஸ் லைக் போல்டாக அவங்களுக்காக நின்னது இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் தமிழ் சினிமாவில் நிறைய பேய் படங்கள், ஹாரர், ட்ராவல், இந்த ஜேர்னியில் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ரஜினி கேங் இதிலேருந்து என்ன ஒரு யூனிக்கான விஷயம் ஆர் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரஜினி கேங் நிறையா பண்ணியிருக்கோம். இப்போது பாட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 பாட்டும் சூப்பராக வைரலாக போயின்னு இருக்குது. 3 பாட்டும் டிஃப்ரெண்ட் ஜோனர் இருக்குது. ஆக்சுவலி எல்லா 3 பாட்டும் வந்து இன்னைக்கு டேட்டில் யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பேர் ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க. அதே ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பேசிக்கலி. அண்ட் படம் பற்றி சொன்னோன்னா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி. பாருங்கள், இன்னைக்கு டேட்டில் எல்லா பேருக்கும் டென்ஷன் இருக்குங்க, எல்லா பேரும் ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி எ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீங்கள் வந்து ஃபேமிலியோட வாங்க, உங்கள் கேங்கோட வாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா நமக்கு ஒன்று இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அந்தமாரி படத்தை வந்து பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு லாஸ்ட்டு 45 மினிட்ஸ் படம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு லாஸ்ட் 45 மினிட்ஸ் டோட்டலி இட்ஸ் யூனிக் பேசிக்லி. ஏன்னா எந்த படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி படம்னா என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பங்களாவில் போயிட்டு இல்லைனா மஹலில் போயிட்டு அங்கே போய் அந்த ஏதோ ரிடில் மாரி பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறாங்க. இது எங்கள் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டரில் ஒரு ஃபாரஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். அது வந்து பேசிக்லி இட் பி எ வெரி வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எங்கேயுமே உங்களுக்கு வந்து படம் லேக் இல்லை, இது சும்மா இது சீன் போடுறதுக்கு போடல, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. எல்லா ஆர்டிஸ்ட் எல்லா பேரும் தே ஹவ் கிவன் தர் 100%. இது வந்து நம்ம படம் சொல்லி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சரி காசு கொடுக்குறாங்க வந்து நடிச்சு போயிட்டோம், அந்தமாரி இன்டென்ஷன் யாருக்குமே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ. ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் த Cloud7 சினிமாஸ் ஃபேன்ஸ். கண்டிப்பாக இந்த படம் போய் தேட்டரில் போய் பாருங்கள். சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கும். 101% இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். உங்களுக்கு வந்து ஒரு 101% நீங்கள் உழுந்து சிரிப்பீங்க படம் பார்த்துட்டு. அதனால் கண்டிப்பாக தேட்டரில் போய் 27th போய் படம் பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட உங்கள் கேங்கோட போய் பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள். அப்போ மறந்துடாதீங்க, நவம்பர் 27th ரஜினி கேங். சொல்லும் போதே மேம் சிரிச்சிட்டாங்க. அப்போ படம் ஃபுல்லாக நிறைய காமெடி இருக்கும். ஓகே, டன். தேங்க்யூ.